ஹாய் கைஸ் நான் ஷண்முகம். இது பார்க்க போற படம் வந்து ஒரு மலையாள படம். அடியோஸ் அமி ஆமா. அடியோஸ் அமிகோ. ஓகே. கதைக்குள்ள போயிருவோம். கதைய பொறுத்தவரை என்ன அப்புட்ன்னா, ஆ இது ஒரு உண்மையிலேயே இதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்ச படம். செம்ம ஹார்ட் டச்சிங் ஃபீலிங்கா இருக்கும். அவ்ளோ சூப்பரா இருக்கும். சரிங்களா? ஒரு ஃபில்த்தி ரிச் பணக்காரன். குடிச்சுட்டு எந்நேர நேரமும் இப்படியே சுத்திட்டு இருப்பான். ஆனா மனசு வந்து தங்கம் மாரி. இன்னொருத்தன் வந்து ரொம்ப ஏழை. பொண்டாட்டிக்கு பிரச்சனை இருக்கும். அம்மாக்கு ஆப்பரேஷன் காசு வேணும் அப்படின்னு சுத்திட்டு இருப்பான். ஃப்ரெண்ட்ட போய் காசு கேட்க போயிருப்பான். ஃப்ரெண்ட் இந்தா வந்துடுறேன்டா காலைல அங்க இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுறான்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான், காணாம போயிருவான். என்னடான்னு உட்காந்துட்டு இருக்கும்போது பணக்காரன் வந்துட்டு, "ப்ரோ வாங்க ப்ரோ போலாம். என் ஃப்ரெண்டு ப்ரோ நீங்க. இவ்வளவு தானே நான் காசு தரேன், நான் காசு தரேன்னு சொன்னோனே, இவனும் சரி காசு தரேன்னு சொல்ல போனா, அவன் ஃபர்ஸ்ட்டு பீச்சுக்கு போறேன்பா, இந்த ஊருக்கு போறேன்பா, அந்த ஊருக்கு போறேன் ப்ரோ. ஹோட்டல்ல போய் தங்குவோம். அப்புறம் துணி கடைக்கு போவான். எங்கன்னு பார்த்தா, இங்க எனக்கு ஒரு பொண்ணு தெரியும். அந்த பொண்ணுட்ட பேச போறேன்னு சொல்லிட்டு போவான். பார்த்தா அந்த பொண்ணு வராது. உடனே இவன்ட்ட வந்து நான் ஏழையா இருப்பேன்ல அவன்ட்ட வந்துட்டு, குடிச்சிருக்கேன் அப்படிலாம் பேச முடியாது. நீங்க என்ன நீங்க நார்மல் ஆக்கிட்டு நாளைக்கு நீ சாயந்தரம் இல்ல நாளைக்கு காலைல கூட்டு வாங்க பேசிக்கிறேன்னு சொன்னோனே, இவன் அந்த மாரி கூட்டு அந்த பொண்ணு கேஃபேட்டேரியா வரும். வந்து பேசிட்டு போயிருவான். யார் இந்த பொண்ணுன்னு கேட்கும்போது தான், உங்களுக்கு நான் ஒரு பணக்காரன் தெரியுமா? குடிச்சுட்டு கார ஓட்டுறேன்னு சொல்லிட்டு ஓட்டி போயிட்டு ஆக்சிடென்ட் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, அது நானும் அந்த பொண்ணும் தான் 2 பேரும் தான் லவ் பண்ணோம். லவ் பண்ணிட்டு அந்த பொண்ணுக்கு கால் போயிடுச்சு. நான் கோமால இருந்தனால எனக்கு எதுவும் தெரியல. அப்புறம் அந்த பொண்ணு இருந்ததே தெரியாது. அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு இருக்கிறதே தெரிஞ்சுச்சு அப்படிங்கிற மாரி சொல்லுவான். செம்ம ஹார்ட் டச்சிங்கா இருக்கும். அந்த சீன்லேருந்து நிறைய சீன்ஸ்லாம். அதுக்கப்புறம் நீங்க படத்த பார்க்குற விதமே மாறிரும். ஏய்! இவனுக்குள்ள இவ்ளோ கஷ்டமாங்கிற மாரி அவ்ளோ மாறிரும். சுத்தி இருக்க எல்லார்ட்டயும் காசு இவன்ட்ட காசு குடுக்கணும்னு ப்ராமிஸ் பண்ட்டான். அப்ப இவனுக்கு ஏதாவது காசு குடுக்கணும். உன்னோட பிரச்சனைங்க அப்படிங்கிறப்போ, சுத்தி இருக்க எல்லார்ட்டயும் காசு கேட்பான். யாருமே குடுக்க மாட்டாங்க. கல்யாணம் பண்ணிக்க வந்துரும் என் பொண்டாட்டி. அவ வந்து காசு போட்டு வரேன்னு சொன்னா, அவ என்ன சொன்னா, "நீ வீட்டுக்கு வா அப்புறம் தான் குடுப்பேன்னு" சொன்னோனே, அத நான் சுத்தி இருக்க மாமனார்லேருந்து எல்லாம் சொன்னேன். "நீ ரூ. 1 கூட குடுக்கக்கூடாது. அப்பதான் வருவான்" அப்படின்னு சொன்னோனே, இவனும் ரொம்ப கெஞ்சி பார்ப்பான். கடைசியில காசு இல்லைன்னோனே, "நீ எப்படியாவது நான் வந்துர்றேன் போன்னு" சொல்லி இவன அனுப்பிச்சு விட்டுருவான். இதுக்கு இந்த ஆவணும். கடைசியில காசு வந்துச்சா இல்லையாங்கிறது தான் மீதி அப்படிங்கிற கதை கிடையாது. இவங்க 2 பேருக்குள்ள என்ன ட்ரபிள் ஜர்னி ஆச்சோ அதான் கதை. சரிங்களா? ஸோ அவ்ளோ சூப்பரா இருக்கும். அதனால இனோவா வருவான். அவன் இவன் 2 பேரும் மீட் பண்ணாங்கிற மாரி கதை போகும். நேரா எஸ்பி வீட்டுக்குள்ள போய் என்னென்ன பண்றான் பெண்ணுங்கிற முறையில அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு மாரி கதை போகும்ன்னு சொல்லிட்டு படமே சூப்பரா இருக்கும். "டேய் நீ என்ன உன்ன மிஸ்யூஸ் பண்ணிட்டுருக்கியா? நீ இப்ப ஏழைன்னோனே உன்ன அவன் பார்க்க ஒரு மாரி இருப்பான். பார்த்தாலே நம்ம சூரஜ் தாங்க கை எலும்பெல்லாம் உள்ள போய் அந்த படத்துக்காக விசித்திரமா இருப்பாப்ல. அப்படின்னோனே பார்க்கும்போது கம்ப்ளீட் வித்தியாசமா இருக்கும். நீங்க இந்த படம் பார்த்தா நெரு நெரு இல்லையே அந்த படம் பேர் என்னமோல்ல நட, வட விஜயதசமி ஒரு படம் பண்ணியிருப்பார்ல. ஸோ அந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா, ரஃப் அண்ட் டஃப்பா ஒரு போலீஸ்காரர் எப்படி இருப்பார், அந்த மாரி இருப்பாரு. ஆனா இந்த கதைன்னு பார்க்கும்போது கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமா என்னமோ மாரி இருப்பாரு. சீக்கு வந்த கோழி மாரி இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எப்படி போச்சு கதை அப்படிங்கிற மாரி இவங்க 2 பேருக்குள்ள பாண்டிங் இந்த மாரி தான் கதை போகும். உண்மையிலே அவ்ளோ சூப்பரா இருக்கும். மிஸ் பண்ணாம பாருங்க. இதே மாரி நல்ல வீடியோல வந்து பார்க்குற வரைக்கும் லவ் பாய்.